வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில 5 வகையான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா அவல் இனிப்பு பலகாரம் தாங்க செய்ய போறோம். இதுல என்னென்ன செய்ய போறோம்னு பார்த்தாங்க, இனிப்பு அவல் கொழுக்கட்டை, அவல் பொட்டுக்கடலை கலந்த லட்டு, அவல் கேசரி, அவல் பாசிப்பருப்பு சர்க்கரை பொங்கல், அவல் இனிப்பு மிக்சர், இதுதாங்க செய்ய போறோம். இது கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க, வரப்போற விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், நவராத்திரி கோடு, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த மாதிரி வரப்போற எல்லா விசேஷ நாட்களுக்கு எல்லா சாமிக்கும் நம்ம நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப அவல் கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு கெட்டி வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. நீங்க லேஸ் அவல் இருந்தாலும் இதே முறையில செய்துக்கலாம். இப்போ வெறும் கடாயில வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல அவல் கருகாம பார்த்து வறுத்து எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு லேசாக வறுபட்டு வந்தாலே போதும். நம்ம மிக்சியில் அடிக்கும் போது உங்களுக்கு நல்லா அடிபட்டு வருங்க, நல்லா பவுடராக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ரவை டைப்பில் நம்ம சீக்கிரமாக பிடிச்சிக்கலாம். இப்போ அவல் வறுபட்டுருச்சுங்க, ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. இப்போ நெய் உருகிடுச்சுங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவு முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம். லேசாக முந்திரி பருப்பு வறுபட்டோன்னே உலர்ந்து திராட்சை சேர்த்திக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சுங்க, தனியாக ஒரு கிண்ணத்துல மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எந்த கப்பில் அவல் எடுத்துமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி கொட்டி எடுக்கலாங்க. இப்போ வறுத்து அவல் சூடாறிடுச்சுங்க. ட்ரை மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ரவை நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்ச அவலை சேர்த்திக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்திக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இது கூட ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடி செய்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சிருக்கேங்க. இப்போ 1 கப் அவலுக்குங்க 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கு. இது மீடியமான இனிப்புல இருக்கும். நீங்க கூடுதல் இனிப்பு வேணா 1/4 கப்புங்கிறது 1/2 கப் எக்ஸ்ட்ரா கூட நீங்க சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதுல கலர் பொடி கொஞ்சமா சேர்த்திக்கிறேங்க. நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இப்ப சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். இது கூடவே வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருலாங்க. இப்போ அவல் கேசரி தயாராகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாங்க. நான் லைட் கலரில் தாங்க கலர் பொடி சேர்த்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கலர் பொடி சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் அவல் கேசரி செய்துட்டேங்க. இப்போ அவல் சர்க்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன். 1 கப் கெட்டி வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் சிவப்பு அவல் எடுத்துக்கலாம், லேஸ் அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்ததை வறுத்துக்கலாங்க. வெறும் கடாயில் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாசிப்பருப்பு லேசாக செவந்து வர அளவுக்கு மணம் வர அளவுக்கு வறுத்தாச்சுங்க. குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த பாசிப்பருப்பு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 கப் கெட்டி வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு கப் கெட்டி அவல், 1/4 கப் பாசிப்பருப்புக்குங்க. 3 கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கும் போது சரியா இருக்கும். குக்கர்ல 3-4 விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். இப்ப 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டாச்சுங்க. சக்கரை பொங்கல் இனிப்பு தூக்கி தரதுக்கு வேண்டி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். மண்டவெல்லம் 1/2 கப் அளவுக்கு பொடிச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் கப்ல 1/2 கப் அளவுக்கு பொடிச்சு எடுத்திருக்க உருண்டை வெல்லம் கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாகுபதமெல்லாம் தேவையில்லை. இப்போ அவல் பொங்கல் 4 விசில் ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். நல்லா குலைவா வெந்திருக்கு. இது கூட வெள்ளை கரைசல் சேர்த்திக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடி செய்து வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம்.
பொங்கலுக்கு கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டா கோவில் பிரசாதம் மாதிரி நல்லா டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப அளவுக்கு மீறியும் சேர்த்திக்க கூடாதுங்க. அளவா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் வந்து உங்க விருப்பம் தாங்க. நீங்க எத்தனை வேணாலும் சேர்த்திக்கலாம். 50 ml கூட சேர்த்திக்கலாம். இல்லாட்டி 50 ml கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ அவள் சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சுங்க. கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். பார்க்க இலக்கமாக இருக்குங்க. சூடாறும்போது உங்களுக்கு கெட்டியாயிரும். இப்போ அருமையான சுவையில் அவள் பாசிப்பருப்பு சேர்த்த சர்க்கரை பொங்கல் செய்துட்டேங்க. இப்போ அடுத்தது இனிப்பு அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவல் எடுத்துருக்குங்க. இது இனிப்புக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அவல் வந்து வெறுக்கடாயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு சிலது வந்து குப்பை, நெல்லுமி, தூசி இதெல்லாம் இருக்கும். நீங்க பார்த்து புடச்சிட்டு சேர்த்திக்கும் போது சரியா இருக்கும். இப்போ அவல் வறுத்தாச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் 1/2 கப் வெல்லத்தை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்தா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை மிக்ஸி ஜார்லைங்க வறுத்து ஆற வச்சிருக்கிற அவலை பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொடிச்சு எடுத்தாச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வடித்து வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாங்க. பாருங்க, இது கூடவே 3 ஏலக்காய் பொடிச்சு சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடி செய்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் நெய். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வருதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொடிச்சு வச்சுட்டு அவளை சேர்த்திக்கலாம். நல்லா கெட்டியாக சுருண்டு வரட்டும். சூடாறின பிறகு நம்ம கொழுக்கட்டையாக போட்டு சூடாறின பிறகு கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சுக்கலாம். இறக்கி வச்சுக்கலாங்க. நம்ம இப்படியே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு ஒரு 4-5 நிமிஷத்தில் வேக வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையில் இருக்கும். சூடு ஆறட்டும். இப்போ சூடு ஆறிடுச்சுங்க. தேவையான சைஸ்க்கு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கலாம். தேவையான சைஸ்க்கு சின்ன சின்னதாக கொழுக்கட்டை செய்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கையச்சில் சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ எல்லாமே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே போதுங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இட்லி துணி போட்டு வேக வச்சுருக்கேங்க. நீங்கள் ஒரு வாழை இலை போட்டு வேக வச்சாலும் கூட இன்னும் கொஞ்சம் கூடுதல் மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஆஃப் செய்திடலாம். கொஞ்சம் சூடு ஆற வச்ச பிறகு திருப்பி போடும்போது சரியா இருக்குங்க. இப்ப இனிப்பு அவல் கொழுக்கட்டை செய்துட்டேங்க. இதே முறையில செய்து பாருங்க. இப்ப அவல் பொட்டுக்கடலை சேர்ந்த லட்டு தாங்க செய்ய போறோம். இதுக்கு 1 கப் வந்து நல்லா கெட்டியான வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க. 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பொடிச்ச மண்டை வெல்லம், 4 ஏலக்காய், 2 டீஸ்பூன் நெய். இப்ப அவல் சேர்த்துக்கலாங்க. வெறும் கடாயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் வந்து கெட்டி அவல் எடுத்துருக்கேங்க. மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா நெய் சேர்த்து அவல் நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூட ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்ததை லேசா சூடு காட்டிக்கிட்டா போதுங்க. அவல் வறுத்தது வந்துங்க சூடாறிடுச்சு. ட்ரை மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம். இது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, அவல் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். இது கூடவே வறுத்து சூடார வச்சிருக்கிறேன். லேசா சூடு காட்டி தாங்க பொட்டுக்கடலை வச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை அவல் ஏலக்காய் அரைச்சாச்சுங்க. கொஞ்சமா தருதற்பா இருந்தாலும் தப்பு இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நைஸாவும் அரைச்சிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச மண்டை வெல்லம் எடுத்துருக்குங்க. இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதையும் மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடிச்சு எடுத்துக்கும் போது சரியா இருக்குங்க.
பாருங்க, இது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அடிச்சுக்கிறேங்க. நல்லா சீக்கிரமா சுலபமா உருண்டை பிடிக்க வரும். மணமாவும் இருக்கு லட்டு. இப்போ அடிச்சிட்டேங்க. பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பாருங்க, இப்போ ஒன்று சேர நல்லா கலந்தாச்சு. நீங்க உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா நீங்க கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய் லேசா உருக்கி சேர்த்திக்கலாம். இது வந்து சரியா இருக்குங்க. நம்ம தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். நீங்க விருப்பப்பட்ட வறுத்த முந்திரியும் கூட இதுல நீங்க ஒவ்வொன்றா வச்சும் கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் சிம்பிளா செய்யறதுனால பிளைன் லட்டு உருண்டையாட்டம் செய்துக்கிறேங்க. இது நல்லா டேஸ்டா இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு வந்து நீங்க தினமும் ஒவ்வொரு லட்டு கொடுத்தாலும் கூட விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. சத்தான லட்டாச்சு. நீங்க சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாவும் செய்து வைக்கலாம். நல்லா இருக்குமா அழுத்தி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டும் செய்து வச்சுட்டு பார்க்கலாம். இப்ப அருமையான சுவையில அவல் பொட்டுக்கடலை சேர்த்து லட்டு செய்துட்டாங்க. இப்ப அடுத்தது அவல் இனிப்பு மிச்சர் செய்துக்கலாங்க. 1 கப் அவலுக்கு 1/2 கப் சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். நீங்க ஏலக்காய் இல்லைன்னா நீங்க சர்க்கரை பொடிக்கும் போதே ஒரு 2-3 ஏலக்காவை இது கூட போட்டு பொடி செய்துக்கலாங்க. நான் ஏலக்காய் பொடி வச்சிருக்கிறதுனால இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கல. இது பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பொடி செய்து வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவல் எடுத்துருக்கேங்க. நீங்க லேஸ் அவலும் கூட எடுத்துக்கலாம், சிவப்பு அவலும் கூட எடுத்துக்கலாம். பாதி பாதியா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடையில நம்ம அவல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வடிகட்டி எடுக்க கரெக்டா இருக்கும். பொரிச்சு அவலை ஒரு டிஷ்யூ பேப்பர்ல சேர்த்திக்கலாங்க. பாருங்க, இதுல எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் எல்லாம் வறுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். அடுத்தது உலர்ந்த திராட்சை, இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 10 பாதாம் பொரிச்சுக்கலாம். பாதாம் பருப்பு வறுத்தது சேர்த்திக்கலாம். நீங்க இப்ப 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வறுத்து சேர்த்திக்கலாம். நீங்க பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் கூட வறுத்து சேர்த்திக்கலாம். இப்ப கீழே இருக்கிற டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம கொஞ்சமா கலந்து விட்டுட்டு நம்ம பிடிச்ச சர்க்கரை சேர்க்கும் போதுங்க எல்லா அவளையும் அந்த இனிப்பு தன்மை பிடிக்கும். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். இது கூட பொடிச்ச ஏலக்காய் தூள், பொடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரை நல்லா ஒரு சேர கலந்துக்கலாம். இப்ப அருமையான சுவையில அவல் இனிப்பு மிச்சர் செய்துட்டேங்க. இப்ப அருமையான சுவையில கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா 5 வகையான அவல் இனிப்பு பலகாரம் செய்திருக்கேங்க. இனிப்பு அவல் கொழுக்கட்டை, அவல் பாசிப்பருப்பு சர்க்கரை பொங்கல், அவல் கேசரி, அவல் பொட்டுக்கடலை லட்டு, அவல் இனிப்பு மிக்சர், இந்த மாதிரி 5 வகையான இனிப்பு பலகாரம் செய்திருக்கேங்க. இது கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க. வரப்போற விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், நவராத்திரி கொலு ஆகட்டும், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த மாதிரி வரப்போற விசேஷ நாட்களுக்கு எல்லா விதமான சாமிக்கு நம்ம நெய்வேத்திய பிரசாதமாவும் செய்து வைக்கலாம். இது வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.